சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரும் சித்திரை 1 உன் கையில் ஒன்று கிடைக்கும். ஆம், மகிழ்ச்சி அடைவாய். நீ 100% எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாய். ஆம் செல்லவே, நன்மையோ தீமையோ ஒரு மனிதன் அவர்கள் செய்யும் செயல்களுக்குண்டான பலனை இன்று இல்லாவிட்டாலும் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்து ஆக வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். நான் சொல்வது சரிதானே? உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் எப்பவுமே உன் குறைகளை பார்க்காமல் உன்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையும் நல்ல திறமைகளையும் சொல்லித்தான் ரசிப்பார்கள். உன்னை வருத்தப்பட வைப்பதற்கும் ஒரு தகுதி வேணும். நான் சொல்வது சரிதானே? அதனால் உன்னை யாராவது வருத்தப்பட வைத்தார்கள் என்றால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதே அவசியமில்லை. எது நடந்தாலும் என் மீது பாரத்தை போட்டு என் சாயப்பா இருக்க எனக்கு என்ன கவலை என்று சொல்லி மற்றவர்களிடம் பெருமையாக சொல். உன்னை விட்டு பிரிந்து போக யாருக்காக தைரியம் இருந்ததென்றால் உன்னுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவர்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா எப்பவுமே கைவிட மாட்டேன். உனக்கு தேவையான அனைத்தையுமே உன் சாயப்பா கண்டிப்பாக செய்து தருவேன். நீ எப்பவும் என்கிட்ட மன வலிமையோடு வாழ்கிறேனே, இதற்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையான்னு கவலைப்படுகிறாய். கவலைப்படாதே. உன் மனதை வலிமையாக்குகிறதற்காகத்தான் உனக்கு வழியை தந்து பல சோதனையை தருகிறேன். என்னையே நம்பியிருக்கும் நீ எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஆம் செல்லமே, அது இந்த சித்திரை மாதம் பிறப்பதற்குள் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் குடும்பமானது உனக்கு வாசமலர்களின் தோட்டம், சரிதானே? அதில் உன் உறவுகள் அனைத்தும் பாச மனங்களுடைய அன்பு கூட்டம், அதுவும் சரிதானே? ஆகவே உன் குடும்பத்துடன் ஆலமரமாய் பறந்து அன்பில் ஆகாயமாய் விருந்து இருக்க வேண்டும். அன்புக்கு அம்மா, அறிவுக்கு அப்பா, அறிவுரைக்கு அண்ணன், அரவணைக்க தங்கை, பாசத்திற்கு பாட்டி, நேசத்திற்கு தாத்தா, நல்லது கெட்டதில் சூழ்ந்திருக்கும் சொந்தங்கள். ஆம் செல்லமே, இப்படி அன்பே உருவான குடும்பமாக இருக்கும் பொழுது உனக்கு ஏன் குழப்பங்கள்? நீ குடும்பத்தை பற்றி கவலைப்படுவது என் செல்ல பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறுமா என ஒவ்வொருவருக்கும் பல கேள்விகள் இருக்கின்றது. அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன். உன் சாயப்பா நடத்தி வைப்பேன். நீ கவலைப்படாமல் இரு. எனக்குள் உள்ள பண பிரச்சனைகள் தீருமா, நல்லது நடக்குமா, சுப செய்தி கேட்குமா, வரன் அமையுமா, படிப்பை நல்ல முறையில் முடித்து விடுவார்களா, குழந்தைகள் பிறக்குமா, மன கஷ்டம் தீருமா என்று உன்னுடைய குடும்பத்தை நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? பலவிதமான கேள்விகளோடு வருத்தப்பட்டு கொண்டுள்ளாய். எப்போ உன் குடும்பத்துக்காக என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தாயோ அப்போதே உன் குடும்பத்திற்கு நான் உதவிகளை செய்ய துவங்கிவிட்டேன். என் அருள் கருணை பார்வை அந்த கடமே உன் மீது வந்துவிட்டது. எல்லாமே அதிசயப்படும் போது உன் எதிர்பார்ப்புக்கு மேலதான் நல்லதாக நான் செய்து கொடுக்கப் போகிறேன். நான் ஒன்றொன்று சொல்லட்டுமா? வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை நிச்சயமாக சுலபமாக நீ கடந்து வந்து விடலாம். தொடர்ந்து போராட்டங்களை போராடி களைத்து போகும் உனக்கு வெற்றி வரும்போது அந்த போராட்டத்துக்கான உழைப்புகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். போது மனசு சந்தோஷமாக மாறுது. அந்த நேரத்தில் நல்லபடியாக உழைக்கின்ற மனுஷனுக்கு நல்ல உயர்ந்த இடத்தில் பதவி கிடைக்குது, வருமானம் கிடைக்குது, நல்ல செல்வாக்கு புகழ் கிடைக்கிறது.
தன் நிலையை உணர்ந்து உழைக்கிற மனிதர்களுக்குத்தான் இது கிடைக்கும். அடுத்தவர்களின் உழைப்பை நம்பி சோம்பலாக திரிந்தால் வாழ்க்கையில் மற்றவர்களை ஏமாத்தினவங்களுக்கு ஆரம்பத்திலே கிடைக்கக்கூடிய சந்தோஷம், பெயர், புகழ் போக போக சாபமாக மாறக்கூடிய நிலையிலும் இருக்கும். நீ நினைப்பாய், உழைக்கிறவன் தாழ்ந்து கொண்டு இருக்கிறான், உழைக்காதவன் உயர்ந்து கொண்டு இருக்கிறான் என்று. உழைக்கிறவன் பசியோடு வேண்டுமானாலும் இருப்பான், நிச்சயம் தாழ்ந்து போக மாட்டான். உழைக்காமல் இருக்கிறவன் பார்க்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் இருக்கிற பாவங்களை சேர்த்து சுமைகளை தலைக்கு மேலே சுமந்து வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நரகத்தில் தள்ளப்படுகிறான். ஆகவே உன்னுடைய சுயரூபமோ அன்பு. அந்த அன்பை உனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் நீ சாயின் பிள்ளைகள். எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு உனக்கு. இந்த வரும் சித்திரை 1க்குள் உனக்கானது நிச்சயமாக நடக்கப் போகிறது. அதற்குள் நீ கொடிகட்டி பறக்கப் போகும் அளவுக்கு நல்ல செய்திகள் உனக்கு வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே. ஆகவே நீ எதையும் தேவையில்லாமல் யோசித்து வருத்தப்படாதே. உன்னை கீழே விழவைக்கும் 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த உன் சாயப்பா நான் மட்டும்தான் இருக்கிறேன். துன்பங்களை தவிடுபொடியாக்கிவிட நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. தைரியமாக இரு. நான் உனக்காகத்தான் இருக்கிறேன். என்னையே சார்ந்திரு. கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படித்தான் ஒரு செயலை செய்தால் அன்றே செய்து முடித்துவிடு. சாயி சாயி என்று என்னை கூறிக்கொண்டே இருந்தால் நீ காப்பாற்றப்படுவது கண்டிப்பாக நடக்கும். உறுதி அது. இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் தேவைகளை நான் நிறைவேற்றி தரும் நாட்களாகத்தான் இருக்கும். ஒரு விஷயத்தை அடையும் போது தான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. போராடு, மனம் தளர வேண்டாம். முயற்சி செய்து தவறாக போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொள். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி என்று நான் கூறுகிறேன் அல்லவா? சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக எதிர்கொள். உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும். இதோ உன் மனக்கவலையை தீர்த்து உன்னை நிம்மதியாகவும் உன்னுடைய சந்ததியை வளமாகவும் வாழ வைக்கப் போகிறேன். என்றும் எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன் என் செல்லமே. கலகலப்பான மகிழ்வூட்டும் மங்கள செய்தி கேட்டு குதூகலிப்பாய். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு முக்கிய செய்தியோடு உன்னுடைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் முடியும். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைவாய். ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.